சிவானந்தா அண்ட் வேதா தியான பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு விதியை மதியால் வெல்ல முடியுமா என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்கலாம். தலைப்பு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உடைத்து சொல்ல வேண்டும், எளிமையாக சொல்ல வேண்டும், கேட்பவர்கள் கேட்கட்டும் என்று இறையருளும் குரு அருளும் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றது. அதன் பெயரிலே நாம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். விதியால் மதியை வெல்லலாம். இது எப்படி விளக்கி சொல்லலாம் என்றால், இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாம் வெளியே சென்றே ஆக வேண்டும். நாம் அப்படியே நனைந்து கொண்டே சென்றோம் என்றால் அது விதி. ஒரு குடையை பிடித்துக் கொண்டோ அல்லது ரெயின்கோட் போன்ற ஒரு சட்டையை அணிந்து கொண்டோ நாம் சென்றோம் என்றால் நம் முழங்கால் வரைதான் நனையும், நமது தலையோ உடம்போ நனையாது. இது மதி. இப்போது ஒரு நூல்கண்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த நூல்கண்டு சிக்கலாகிவிட்டது. அதை நாம் வந்தவரையில் லாபம் என்று நினைத்துக் கொண்டு நூலை பிடித்து இழுத்து நீட்டாக வந்த நூலை வரையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கொண்டு மீதியை போட்டுவிட்டோம் என்றால் அது விதி. அந்த நூல்கண்டை சிறிது நேரம் அமர்ந்து அந்த சிக்கலை ஒவ்வொன்றாக எடுக்க ஆரம்பித்து நூல்கண்டை முழுவதும் நாம் பயன்படுத்தினோம் என்றால் அது மதி. இப்பொழுது பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு தொய்வு ஏற்படுகிறது, அல்லது வியாபாரம் சரியாக நடக்கவில்லை, நமக்கு பண கஷ்டம் ஏற்படுகின்றது, பணம் நம் கையிலே இல்லாத சூழ்நிலையும் ஒன்று உருவாகின்றது, நாம் கடன் என்ற ஒரு சுமையை சுமக்க வேண்டிய கட்டத்துக்கும் ஆளாகின்றோம். நம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் நம்மை ஏளனமாக பார்ப்பார்கள், ஏளனமாக பேசுவார்கள். இதையெல்லாம் நாம் அனுபவித்துவிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்தது என்று நினைத்து நாம் முடங்கி விட்டோம் என்றால் அது விதி. சரி, நடந்தது நடந்து விட்டது, இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது என்று சிந்தித்து செயல்பட்டு அதற்கான பாதையில் நாம் நடக்க துவங்கினோம் என்றால் அது மதி. உடல் ரீதியாக ஒரு துன்பம் நமக்கு ஏற்படுகிறது, ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. மருத்துவ துறையிலே கூட சற்று குணப்படுத்த முடியாத நோய்கள் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவ்வளவுதான், நம் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நாம் நினைத்து முடங்கிவிட்டோம் என்றால் அது விதி. இது ஏன் வந்தது, இது எப்படி வந்தது, இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரலாம், மீண்டு வருவதற்கான வழிமுறைகள் என்ன, அப்படி என்று சிந்தித்து நாம் செயல்பட்டோம் என்றால் அது மதி. அந்த வகையிலே விதியை மதியால் நாம் எப்படி வெல்லலாம் என்றால், நாம் நிதானமாக இருந்தால், பொறுமையாக இருந்தால் விதியை மதியால் வெல்ல முடியும். நமக்கும் நம் வாழ்க்கையிலும் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் நாம் நிதானத்தோடு செயல்பட்டோம் என்றால் நம்மால் விதியை மதியால் வெல்ல முடியும் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்ம வணக்கம்.